நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பிரி 24,050க்கு மேலே க்ளோஸ். அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகும், சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் வந்தால் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. மெம்பரர்ஸ் நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரீசன்ட் லோலேருந்து ப்ரீவியஸ் ஹை அது வரைக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஓப்பன் ஆனது 0.618 லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி ஒரு 0.618 லெவலில் அந்த ரீடெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அப் ட்ரெண்டில் போய் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு குட் திங். அப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் இந்த 0.5 லெவல் விச் இஸ் அ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ரேலி, அந்த புல் பேக் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24,261 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரேலி நடந்தது இல்லைங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 24,300லேருந்து 26,400 வரைக்கும் ஒரு ரேலி நடந்தது. அந்த ரேலிக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஏரியா பார்த்தீங்கன்னா 24,330 அந்த ஏரியாவில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,261 ஒன்று, அதுக்கப்புறம் 24,330 340 அந்த ஏரியாவில். ஸோ 250 above அண்ட் 350 பிலோ இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ரகிளான ஏரியாவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை கிராஸ் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கும்போது நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்குவல் லோஸ். ஸோ இந்த ரேலியில் 2 ஈக்குவல் லோஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஈக்குவல் லோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24,587 அப்படிங்கிற ஏரியாவில் ஈக்குவல் லோஸ் இருக்குது. ஸோ இந்த இடமும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் ஈஸியாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அது 25,150 அப்படிங்கிறது. இது வந்து லாங் டேர்மில் ஓகேங்களா. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா அப் டு இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அதை தாண்டும் போது இந்த ஈக்குவல் லோஸ் இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்மளுக்கு திருப்பி டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் 0.5ல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வராங்க அப்படிங்கும்போது மினிமம் கீ லெவல்ஸ் இந்த கீ லெவல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இந்த கீ லெவலை கட் பண்ணாங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த லிக்விடிட்டி ஜோனில் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுக்கலாம். இதையும் தாண்டி கீழே வரும்போது இந்த 0.786 அப்படிங்கிற ஏரியா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான மூவுங்க. இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங் ஒரு ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது, இந்த லெவல்ஸ் இந்த சப்போர்ட் லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் வந்து 24,070 இல்லைன்னா 24,150 வரைக்கும் போகலாம். 24,000 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் 24,000ல் ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours அந்த ஏரியாவில் வந்து ஒரு கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,070 அந்த ஏரியா வரைக்கும் போயாச்சு மார்க்கெட். ஸோ கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் இந்த கீ லெவல்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கீழே வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் இந்த கீ லெவல்ஸை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஈஸியாக ட்ரேட் எடுத்துடலாங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பிரி டே வேறு. ஸோ மார்க்கெட் வந்து 2 சைடும் ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கேப் டவுன் இல்லை ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது இந்த 23,950 அந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த கீ லெவல் வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகலாம். இல்லை ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கும்போது எக்ஸ்பிரியில் பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, கன்சாலிடேஷன் மோடுக்குள்ளே போயிடுவாங்க.
ஸோ ஃப்ளாட் ஓப்பனாக இருந்ததுன்னா நம்ம ஆஸ் அ ஆப்ஷன் பையராக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எய்தர் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் இல்லை ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் மேலே அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி கிரியேட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய மூவ் கிடைக்கும். ஸோ ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் அப்படின்னா அது ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டாக மெயினாக இருக்குங்க. சப்போஸ் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது அவங்களோட பொசிஷன்ஸை ரீசெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் மேலே அப் ட்ரெண்ட் போகும்போது ஒரு 24,150 அதை கிராஸ் பண்ணும்போது அந்த பெரிய ரேலி, அதாவது வந்து டவுன் ட்ரெண்ட் ரேலியோட 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆனால் 24,261 இப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டவுன் ட்ரெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீ லெவல்ஸை கட் பண்ணி கீழே வராங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,950, இதை கட் பண்ணிவிட்டு கீ லெவலை கட் பண்ணாங்கன்னா திருப்பியும் 23,850 அப்படிங்கிற லெவலுக்கு ஈஸியாக வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த கீ லெவலுக்கு மேலே எப்படி ட்ரேட் ஆகுது, இந்த சப்போர்ட் லெவலை கட் பண்ணுறாங்களா? ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷனுக்கு கீழே மார்க்கெட் வந்ததுனாலே அது டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த கன்சாலிடேஷனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது இந்த 24,150 அப்புறம் 24,261 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த கன்சாலிடேஷனை நம்ம ஏன் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் ஒரு பையர்ஸ் வந்து இந்த ப்ரைஸை வந்து இதுக்கு கீழே போகிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. எவ்வளோதான் செல்லிங் ட்ரை பண்ணியிருந்தாலும் இதுக்கு கீழே ப்ரைஸ் போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ இதுதான் நம்மளோட டேக்அவே. இதுக்கு கீழே ப்ரைஸ் வரும்போது செல்லரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது பையரை விட அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கும். இது கீழே போகும்போது நம்ம புட் சைடில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு மேலே போகும்போது ஒரு கால் சைடில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக நிஃப்டி மாதிரி தான். காலையில் ஒரு ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஃபுல் கன்சாலிடேஷன், அப்புறம் ஒரு திருப்பியும் ஒரு மொமெண்டம். இந்த மாதிரி தான் ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து சப்போஸ் 55,700 அந்த ஏரியாவில் இருந்ததுன்னா இந்த 650 ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அது கீழே போகும்போது 500 அந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்து 56,200 நோக்கி மேலே அப் ட்ரெண்ட் போகலாங்க. இல்லை மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குங்க. இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷனா இல்லை பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இதை கிராஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு வந்து 56,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு அப் ட்ரெண்டில். இதே டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 55,650 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா மினிமம் வந்து 400, 420 அந்த ஏரியா வரைக்கும் வருவாங்க. அதை கட் பண்ணி கீழே போகும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் குவைட் டேஞ்சரஸ். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணலாங்க. இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.